கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 5ல நம்ம இருக்கோம். கிர்ச்சாஃப் லாஸ். கிர்ச்சாஃப் லாஸ் யாரெல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ப்ராப்ளம் எடுக்கிறாங்களோ, கொஷின் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணக்கூடிய டாபிக் வந்து கிர்ச்சாஃப் லா தான். கிர்ச்சாஃப்ல 2 லா பேச போறோம். ஒன்னு கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, இன்னொன்னு கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. சார் 2 லான்னாலே எங்களுக்கு தெரியும் அது ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தான். ஃபர்ஸ்ட் லாவுக்கு பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லாவோட பேரு தான் கரண்ட் லா. செகண்ட் லாவோட பேரு வோல்டேஜ் லா. இன்னைக்கு 1 மணி நேரமும் எனக்கு முழுசா இந்த 2 லாக்கு தான் தேவைப்படும். எப்படி கேட்டாலும் அந்த ப்ராப்ளம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. சரி, ஃபர்ஸ்ட் லா சொல்லி கொடுங்க. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. நம்ம பாண்டி பஸ் ஸ்டாண்ட், சென்னை, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல 3 பஸ் உள்ள வருது. அப்போ உள்ள வந்த பஸ் வெளியில போய் தானே ஆகணும் இல்ல? பஸ் ஸ்டாண்ட்லயே தேங்கி இருக்க முடியாது. ரொம்ப நாள் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க முடியாது. வந்தா ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம் இல்ல அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள அது என்ன ஆகணும்? அது வெளியில போய் தான் ஆகணும். ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் உன்னோட ஷர்ட் பாக்கெட் பாரு. உன்னோட ஷர்ட் பாக்கெட் காலையில அம்மா ஒரு 200 ருபீஸ் உன்னை நம்பி கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் கொடுக்குறாங்கன்னு ஒரு பேருக்கு வச்சுக்கலாமா? காலையில 6 மணிக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. இதான் அவன் ஷர்ட் பாக்கெட். 200 ரூபா கொடுத்துறாங்க. டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா எடுத்துட்டு, மதியானம் பிரியாணிக்கு ஒரு 150 ரூபா எடுத்துட்டு வெளியில போயிடுச்சு இல்லை? உன் பாக்கெட் நவ் எம்டி. பஸ் ஸ்டாண்ட் நவ் எம்டி. அப்ப உன் பாக்கெட்ல பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு ஜங்ஷன்ல கரண்ட்டை சேர்த்து வைக்க முடியாது. உள்ள வர்ற கரண்ட் வெளியில போய் தான் ஆகும். உள்ள வர்ற கரண்ட் வெளியில போய் தான் ஆகும். சார் சரியா புரியல. பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த ஜங்ஷன். இதுதான் ஜங்ஷன். இங்க இருந்து I1 அப்படின்ற ஒரு கரண்ட் உள்ள வருது, I2ன்ற கரண்ட் உள்ள வருது, I3 கரண்ட் உள்ள வருது. எல்லாம் ஒரு ரெசிஸ்டாரோட உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டார் சும்மா ஒரு பேச்சுக்குன்னு போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. I4 கரண்டா வெளில போயிடுது, I5 கரண்டா வெளில போகுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உள்ள வர்ற கரண்ட் தான் வெளியில போகும். உள்ள வர்ற கரண்ட் தான் வெளியில போகும். The algebraic sum of current meets at any junction is 0. அப்ப டோட்டல் கரண்ட் இந்த இடத்துல 0. என்ன சார் சொல்றீங்க? உள்ள வர்ற கரண்ட் அப்படியே வெளில போயிடும். அப்ப ஜங்ஷன்ல கரண்ட் 0. அப்ப கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எங்களுக்கு 2 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். The algebraic sum of current meets at any junction is 0. The algebraic sum of current meets at any junction is 0. உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். ஃபாஸ்டா இந்த क्वेश्चन படிச்சு முடிங்க. வாட் இஸ் கரண்ட் லான்னு கேட்பாங்க. The algebraic sum of current meets at any junction is 0. The algebraic sum of current meets at any junction is 0. The algebraic sum of current meets at any junction is 0. உள்ள வர்ற கரண்ட் தான் வெளில போகும். சார் உள்ள வர கரண்ட்டுக்கு I1 plus I2 plus I3 எடுத்துக்கலாமா? ஆமா. வெளியில போற கரண்ட் I4 plus I5 எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, கரண்ட் toward the junction equals to away from the junction. உள்ள வர்ற கரண்ட் தான் வெளியில போகும். இன்னைக்கு இது ரெண்டா எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனா எழுதலாம். செகண்ட் டெஃபினிஷன் எப்படி எழுதணும்னா, கரண்ட் toward the junction is equals to away from the junction. The current towards the junction equal to away from the junction. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பாக்கெட்ல அம்மா கொடுத்த 200 ரூபாய் வேற வேற விதமா பிரிஞ்சிருச்சு. பாக்கெட் நவ் எம்டி. உள்ள வர்ற காசு தான் வெளியில போகுது. The algebraic sum of all the current in a junction is 0. Current towards the junction is away from the junction. ஃபர்ஸ்ட் இது ஒன்று எழுதணும், இது ஒன்று எழுதணும். தென் எந்த கரண்ட் உள்ள வருதோ அது LHSல இருக்கும், எல்லா வெளில போது RHSல இருக்கும். மறுபடியும் இந்த லைன் நீங்க கண்டிப்பா எழுதணும். -I4 - I5 equal to 0.
அப்ப summation of I equal to 0 ஒத்துக்கிறீங்களா? algebraic sum of all the current meets at any junction as 0. இந்த ஜங்ஷன்ல கரண்ட் இருக்கவே இருக்காது. summation of I equal to 0 இந்த ஒற்றை வார்த்தை தான் கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா. சார் இந்த கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எதை பத்தி பேசுது? இது ஒரு 1 மார்க் क्वेश्चन. எல்லாரும் படிங்க. நான் எப்ப வேணாலும் கேட்பேன், பதில் சொல்லணும். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா says conservation of charge. கரண்ட்னா சார்ஜ் தானப்ப. the flow of charge என்ன கரண்ட். இது ஒரு 1 மார்க் क्वेश्चन. ரெகுலரா உங்களோட போர்டுல கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் क्वेश्चन. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா எதை பத்தி பேசுது? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஏன் 200 ரூபா உள்ள வந்தது, அப்படியே 200 ரூபா வெளில போயிடுச்சு. இன்க்ரீஸும் ஆகல, டிக்ரீஸும் ஆகல. அதுக்கு பேர் தானே பிசிக்ஸ்ல கன்சர்வேஷன் இல்ல, கன்சர்வ்டு. உள்ள வர்றது தான் வெளில போகும். சூப்பரா இல்ல? ஸோ கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா சொல்லுங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், நாங்களே சொல்றோம். algebraic sum of current meet at any junction is 0. ஜங்ஷன்ல கரண்ட் 0. செகண்டா வேற எப்படிப்பா சொல்றது? current toward the junction equal to away from the junction. அப்புறம் என்ன எழுதணும்? உள்ள வர்ற கரண்ட்டுக்கெல்லாம் லெஃப்ட்ல போட்டுக்கணும், வெளில போற கரண்ட்டை ரைட்ல போட்டுக்கணும். ஸோ ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 0 எதை பத்தி பேசுது? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்படியே முழுசா எழுதுனீங்கன்னா உங்களோட போர்டோட 2 மார்க் கொஸ்டின் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். இதுல ஃபெமிலியரா ஒரு சம் இருக்கும். நாங்க சும்மா அதை ஃபன்னுக்கு மான் கொம்பு சம்னு சொல்லுவேன். புரியுதான்னு பாரு. இங்க இருந்து கரண்ட் வந்து இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போகுது. என்ன சரி இது? இங்க இருந்து போற கரண்ட் 6 ஆம்பியர். இங்க எத்தனை ஆம்பியர்னு எனக்கு தெரியாது. நான் எங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் போறனோ அதோட வேல்யூவை இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. இங்க 10 ஆம்பியர். ஸோ இங்க இருந்து ஒரு 3 ஆம்பியர் போகுது. இங்க 1.5 ஆம்பியர் போனா இங்க எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. இங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க போறது ஒரு 1.5 ஆம்பியர் போகுது. இங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இங்க போறது ஒரு 1.5 ஆம்பியர். அப்ப இங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. காதுல விழுதா? இந்த மாதிரி டயக்ராம் போட்டு ஏதாவது ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அவங்க புரிய வைக்கிறதுக்காக நான் 5 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ரெடி ஆகுங்க. 1ஆம் நம்பர்ல என்னப்பா ஆன்சர் வரணும்? பேசு. 4 ஆம்பியர். அழகா சொன்னோமா? 2ஆம் நம்பர்ல 1.5. எக்ஸலண்டா சொன்னீங்க. 1.5 ஆம்பியர். 3ல 3 ஆம்பியர். 6 ஆம்பியர். 7 ஆம்பியர். 7 ஆம்பியர் பா. இங்க இருந்து 10 உள்ள போயிட்டு இந்த ஜங்ஷன்ல 3 மேல போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 7. அப்ப இது 1.5 னா இந்த இடம் 4th 4.5. சூப்பரா சொன்னப்ப. 4.5 ஆம்பியர். அதுல 1.5 இங்க போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்க 5th 3 ஆம்பியர். 3 ஆம்பியர். பா உங்களுக்கு புரியுதா? கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா சம்மே இதுதான். எவ்வளவு சூப்பரா இல்ல? எத்தனை முறை தெரியுமா கேட்டிருக்காங்க? நம்மளெல்லாம் போய் போட்டு பாரு. இந்த மாதிரி மான் கொம்பு மாதிரி பிரிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிருப்பாங்க? ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று ரைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கொஸ்டின் மார்க்ல எவ்வளவு கரண்ட், ஆனா ஒரு இடம் தான் கேட்டிருப்பாங்க. நான் உனக்கு புரிய வைக்கிறேன்றதுக்காக 4 இடத்துல சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு சம்மு, இதுக்கு போய் இவ்வளவு பில்டப். ஆனா ஃபர்ஸ்ட் லா பிரச்சனை இல்லை, செகண்ட் லா தான் சிக்கல். algebraic sum of all the current at any junction is 0. இங்க பாருங்க, இந்த ஜங்ஷன் பாருங்க. ஜங்ஷன் 1 பாருங்க. 6 4 10 உள்ள வருது. 10ஆவே வெளில போயிடுச்சு. அப்ப ஜங்ஷன்ல என்ன இருக்கும்? 0 சேர். ஜங்ஷன் 2ல 10 வருது. 7ஆவும் 3ஆவும் போயிடுச்சு. அப்ப 0. ஜங்ஷன் 3ல 0. ஜங்ஷன் 4ல 0. ஜங்ஷன் 5ல 0. சிம்பிளா உங்க கிளாஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர் உன்னை கூப்பிட்டு கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா சொல்ல சொன்னா எல்லார் மாதிரியும் சும்மா புக்ல இருக்கிறத படிக்காது. algebraic sum of all the current meets at any junction is 0. current toward the junction is equals to away from the junction.
கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இதெல்லாம் சொல்லாது. இதெல்லாம் சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. நீ தனியா தெரியணும்ல. சிம்பிளா அவர் அசந்து போயிடுவார். எப்படி சார்? ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட அழகா சொல்லு, ஜங்ஷன்ல கரண்ட்டை சேவ் பண்ண முடியாது சார், ஜங்ஷன்ல கரண்ட் 0. ஸோ இதுதான் புரிதல். புரிதல் வேற, படிக்கிறது வேற. பாக்கெட்ல பணத்தை சேவ் பண்ண முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது வெளியில போய் தான் ஆகணும். காலையில வந்த காசு சாயந்தரத்துக்குள்ள வெளில போயிடும். பாக்கெட் எம்டி. அந்த பாக்கெட் தான் ஜங்ஷன். அப்ப அமௌண்ட் டுவர்ட் த பாக்கெட் ஈக்குவல்ஸ் டு அவே ஃப்ரம் த பாக்கெட் சொல்ற மாதிரி கரண்ட் டுவர்ட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் த ஜங்ஷன். சூப்பரா இல்ல? ஸோ இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, பையனுக்கு பிசிக்ஸ் சூப்பரா புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கத்துக்கிட்டீங்களா? செகண்ட்ல போகுமா? பக்கத்துல ரஃப் நோட் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 6-7 சம் சால்வ் பண்ண போறேன் செகண்ட்ல நான் உங்களுக்கு பிரமாதமா புரிய வச்சுட்டா உலகத்திலே நான் தான் சூப்பரான பிசிக்ஸ் டீச்சர். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் எக்ஸ்ட்ரானரி பசங்க. இப்போ ஓப்பன் சேலஞ்ச் வேறு. இதை ஒரே டைம்ல கத்துக்கிட்டீங்கன்னா உன்ன மாதிரி ஜீனியஸ் யாருமே கிடையாது. புரிய வச்சுட்டேன்னா நானுமே உங்களோட சேர்ந்த ஜீனியஸ் ஆகிடுவேன். கத்துக்கலாமா? கிர்ச்சாஃபோட செகண்ட் லா நீங்க என்ன பாரு, உங்க கிளாஸ் டீச்சர் பிசிக்ஸ் டீச்சர் பேசும்பொழுது இதை பத்தி ரொம்ப நிறைய பேசுவாங்க. இருக்கிறதுலே டஃப்பான டாபிக், ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்படி இப்படி நிறைய பில்டப்லாம் கொடுப்பாங்க. சில ஸ்கூல்ல கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த டாபிக் வரும்போது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். அவர் என்னெல்லாம் பேசுறாருன்னு கவனிச்சு பாருங்களேன். செகண்ட் லா எதை பத்தி சார் பேசுது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பத்தி பேசுது. கிர்ச்சாஃப் செகண்ட் லா எதை பத்தி பேசுது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பத்தி பேசுது. ரைட். வேற சார், சமேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0. சார் புரிஞ்சிருச்சு. கரண்ட் லால சமேஷன் ஆஃப் I 0. டோட்டல் கரண்ட் எனி ஜங்ஷன் 0. இங்க டோட்டல் பொட்டென்ஷியல் 0. V னா பொட்டென்ஷியல். ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0. எங்கன்னா செகண்ட் லா முழுக்க முழுக்க ஓப்பன்ல பேச முடியாது, க்ளோஸ்டு லூப்ல தான் பேச முடியும். அப்ப இது எப்படி சார் எழுதுறது? இப்போ எல்லாரும் என் கூட படிங்க. இன்னும் அது உனக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா இதை மட்டும், இந்த லைனை மட்டும் கொஞ்சம் படி. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க? இன் எ க்ளோஸ்டு லூப் is 0. ஜங்ஷன்ல 0னா கரண்ட் லா, க்ளோஸ்டு லூப்ல எல்லா பொட்டென்ஷியலும் 0னா வோல்டேஜ்ல. ஓகே, இப்போ ஒரு பேச்சுக்கு இது ரொம்ப அழகா புரிய வைக்கிறேன். இது நீ வேற ஒன்று அழகா போட்டிருக்கோம் பாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ தான் ஒரு முதலாளின்னு வச்சுக்கோங்க. முதலாளி ஒரு ஒரு ஓனர்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான், இன்னொருத்தவங்க, நான் 3 பேர் நாங்கள் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறோமா? ஸோ பெர் டே உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சேலரி 500, செகண்ட் லேபருக்கு ஒரு 500, இவர் நல்ல லேபர், அவருக்கு ஒரு 1000 ரூபா. உங்ககிட்ட ஒரு 2000 இருந்தது, சரிடா? உங்ககிட்ட 2000 இருந்தது. நீ தான் பேட்டரி. 2000 உங்ககிட்ட இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் லேபர். என்கிட்ட 500 கொடுத்துட்டேன், இன்னொருத்தவன்ட்ட 500 கொடுத்துட்டேன், இன்னொருத்தவன்ட்ட 1000 கொடுத்துட்டேன். இப்போ 2000 பிளஸ் 500, 1000 மைனஸ் 0 இல்லை? அப்ப 2000 நீ ஒரு பொட்டென்ஷியல், வாங்கின நான் ஒரு பொட்டென்ஷியல், என் பக்கத்துல இருக்கிற ஒரு பொட்டென்ஷியல். பாரு, அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க? இன் எ க்ளோஸ்டு லூப் 0. இவ்வளவு சூப்பரா இல்ல? சோ நீ தான் முதலாளி. முதலாளினா யாரு? இ தான் கிவன். நாங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், வேலையாட்கள். நீங்க கொடுத்ததை நாங்க வாங்கிப்போம். அப்போ உங்ககிட்ட எம்டி ஆயிடும்ல? எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு, 0. நீ 2000 பாக்கெட்ல வச்சிருந்த, அதை எங்க 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்ட. ஸோ 2000 மைனஸ் 2000 பிளஸ் 0 ஆயிடுச்சு. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. சொல்லி பழகு. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0.
மறந்துடாதீங்க நைட்டு யாருக்காவது கற்றுக் கொடுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமாக கற்றுக் கொடுங்க. அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எங்கடா இன்னிய க்ளோஸ் லூப். க்ளோஸ் லூப்ல மட்டும்தான் செகண்ட் லாவை பேச முடியும், ஜங்ஷன்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லாவை பேச முடியும். ரைட்டா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 சர்க்கியூட் கற்றுக்க போகிறோம். ஒன்று ஓப்பன் சர்க்கியூட், இன்னொன்று க்ளோஸ் சர்க்கியூட். இன்னைக்கு இதுதான் உங்களோட வேலை. கிர்ச்சாஃபோட செகண்ட் லா சொல்லுங்க. சமேஷன் ஆஃப் E = 0 சார். நல்லா சொல்லுங்க பா. அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க இன்னிய க்ளோஸ்ட் லூப் எவ்வளோ 0. ஸ்வேதா சொல்லுமா. சார் செகண்ட்ல சொல்லு. algebraic sum of all the potential difference in a closed loop is 0 sir. சூப்பரா சொன்னமா. தனஸ்ரீ. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. சூப்பரா சொன்னமா. தர்ஷினி. Algebraic sum of all potential in closed loop is 0 sir. பொட்டென்ஷியல் சொல்லலாம், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா. Okay sir. ரைட் பை. ஸோ ஓரளவு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? ரைட், நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றியா? Algebraic sum of all the potential difference in a closed loop is 0 sir. கவின் ட்ரை பண்றியா? Sir, in a closed loop, the algebraic sum of all the potential difference is 0. சூப்பரா சொன்ன. சக்திவேல். The algebraic sum of all potential difference in a closed loop is 0. அபி. அபி. Sir. The algebraic ஓகே நல்லா சொன்னேன். ஷகீரா. Algebraic sum of all potential difference in a closed loop is 0. ரைட். ஸோ ஏன் தெரியுமா? ஸோ கொஷின் வந்து திட்டமிட்டு உங்களை தனித்தனியாக கேட்கணுன்றது இல்லை. ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னொருத்தவங்க காதில் வாங்க, அது கேட்க அப்படியே பதிஞ்சிடும். ரைட்டா? ஸோ முதல்ல ஓப்பன் சர்க்கியூட் பார்த்துருவோம், ரெண்டாவது க்ளோஸ் பார்த்துருவோம். இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் எப்படி கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த அரை மணி நேரம் உங்களோடது பேய் மாதிரி கவனிக்கணும். ஸோ உடனே தனஸ்ரீ என்ன சொல்லுதுன்னா, சரி இருங்க நான் கொஞ்சம் தலையெல்லாம் லப்பர் பேண்ட்லாம் கழட்டி போட்டுக்கிறேன், பேய் மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? ஏதாவது சொல்லு. No sir. நோவா? ரைட். அது இந்த கிளாஸ் பசங்கள்ட்ட பேசி அவங்களோட டயலாக்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு. பேய் மாதிரி கவனிக்கணும் அப்படின்னோடனே அதுங்க அதான் சொல்லுவாங்க, இருங்க சார் தலையை வச்சு போட்டுக்கிறோன்ட்டு. அது ஒரு மாதிரி ஃபன்னா கிளாஸ்ல. அது ரிப்பீட்டர்ல உங்களோட அண்ணா அக்கா அந்த மாதிரி இருப்பாங்க. 1 வருஷம் ரிப்பீட்டர், 2 வருஷம் ரிப்பீட்டர். அவங்க டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க, உள்ள வேற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருக்கும் கிளாஸ். அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா நோக்கம் வந்து கிளாஸ் ஃபுல்லாக ஃபன் இருக்கணும். ஃபிசிக்ஸ் அது ஆஃப்டர்நூன் தான் கொடுப்பாங்க, 2 to 5 கொடுப்பாங்க. வச்சிருவாங்க. 2 to 5ல போய் நான் ஃபிசிக்ஸ் பேசினா அந்த பசங்க என்ன ஆகும் சொல்லி பார்க்க. உனக்கு 3/4 மணி நேரத்துக்கே கஷ்டமா இருக்கு, 3 மணி நேரம் ஒரே கிளாஸ் பரிதாபமா இருக்கும். எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். எனக்கு அது வேலை, எனக்கு பிடிச்ச விஷயம், ஜாலியாக செய்வேன். நான் காலைல 9 மணிக்கு ஜாக்பீஸ் தொட்டோம் அப்படின்னா 5 மணிக்கு தான் ஜாக்பீஸ் கீழே போடுவோம். நடுவில் ஒரு 1 hour பிரேக் இருக்கும். ஆனால் அப்போ கூட உடம்பு டயர்டாகாது, ஏன்னா நமக்கு பிடிச்ச வேலையை ஜாலியாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஆர்வமாக அடுத்து அப்படின்னு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இது புதுசு இல்லை, கஷ்டமா இருக்கும். அதை உணர்ந்து நான் பசங்களை நிறைய சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவேன். அது ரொம்ப மொக்கையா போய் முடியும். அப்புறம் நானே பல்ப் வாங்கிப்பேன். என்ன கொஞ்சம் கீழே இறக்கி ஏதாவது பேசிட்டு இருப்போம், அந்த மாதிரிலாம். ரைட். ஸோ இந்த சம் நல்லா கற்றுக்கலாமா? ஒரு சம் நான் சால்வ் பண்ணுறேன், அடுத்த 2 சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தெரியலனா இங்கே இருக்கிற 14 பேரும் ஹானஸ்டாக தெரியல சார் இன்னொரு டைம் கற்றுக்கிறேன். ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? VA மைனஸ் VB கேட்குறாங்க. ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் B அண்ட் ஏன்னு கேட்டா VB மைனஸ் V. எல்லாரும் சர்க்கியூட் பாருங்க. இதுல கரண்டோட டைரக்ஷன் கண்டிப்பா அவங்களே கொடுத்துருவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. கரண்டோட டைரக்ஷன் கண்டிப்பா அவங்களே கொடுத்துருவாங்க. I, இந்த இடம் I, இந்த இடம் I. அவங்க ஒரு இடம் தான் போட்டிருப்பாங்க, நீங்க தான் அந்த சர்க்கியூட் ஃபுல்லா போட்டுக்கணும். லெஃப்ட்ல இருந்து ரைட் போதா, ரைட்ல இருந்து லெஃப்ட் போதா, கவனிச்சியா? இது கரண்டோட டைரக்ஷன். அவங்க ஏல இருந்து பி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப எல்லாரும் உங்க சைக்கிள் எடுத்துக்கோங்க.
சார் ஒரு ஸ்மால் டவுட் சொல்ல சார். சொல்ல அங்க E1 E2ல வந்து இதுவே சரியா இல்லை சார். ப்ளஸ் நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ்னு வருது சார். அதுதான் கரெக்ட். ஆக்சுவலா பேட்டரி வந்து அவங்க செல்லு என்ன டைரக்ஷன்ல கொடுக்குறாங்களோ அது அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். ரைட்டா? அப்படி இருந்தா இப்ப ஃப்ளோ ஆஃப் கரண்டே இருக்காதுல்ல சார்? இல்ல, VA பொட்டன்ஷியல் வெரி மேக்ஸிமம், VB பொட்டன்ஷியல் வெரி ஸ்மால். ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு VA ல ஒரு பெரிய பேட்டரி இருக்குன்னு அர்த்தம். VB கிரவுண்டா இருக்கு. ஓகே சார். இவங்க ஓகே நடுவுல இருக்காங்க. ஓகே சார். தண்ணி எங்க இருந்து எங்க போகும்? எப்பயுமே ஹைல இருந்து லோ தானே போகும். ஆமா. இப்ப நடுவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அணைகள்னு இதெல்லாம் வச்சுக்கோயேன். ஆனா கரண்ட் எங்க இருந்து எங்க போனா VAன்றது வெரி ஹை பொட்டன்ஷியல், அங்க இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க நடுவுல இருக்கிற பேட்டரியை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்ப இங்க இருந்து ஒரு சின்ன கரண்ட் வருதுன்னா அதை பத்தி கவலை இல்ல, அது ஓவர் கம் பண்ணிட்டு போயிடும். புரியுது. அவ்வளவுதான். ரைட், சூப்பரா கொஸ்டின் கேட்டேன். ரைட் பை கவனிங்க. இப்போ நீங்க எல்லாரும் உங்க சைக்கிள் எடுத்துக்கோங்க. டக்குனு உங்க சைக்கிள் ஞாபகப்படுத்திக்கோ. உங்க வீட்டுல இருக்குல்ல, உங்க சைக்கிள் எடுத்துக்கோ. எல்லாரும் ஏல இருங்க, ஏல இருங்க, ஏல இருங்க, ஏல ஏல இருந்து இந்த சர்க்கியூட்டை பார்த்துக்கிட்டே பி நோக்கி டிராவல் பண்ணுங்க. இதுதான் உங்களோட டைரக்ஷன். எப்பவுமே மேல ஒரு டைரக்ஷன் போடணும், அதுதான் உங்களோட டைரக்ஷன். கத்துக்கிட்டீங்களா? A மைனஸ் பி கேட்டாங்கன்னா ஏல இருந்து கிளம்புங்க. B மைனஸ் ஏ கேட்டாங்கன்னா பில இருந்து கிளம்புங்க. உங்க விருப்பம் தான். ஏல இருந்து பி கேட்டதுனால ஏல இருந்து நீங்க கிளம்புங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கணும்னா, முதல்ல எல்லாரும் பாயிண்ட் ஏவை பாருங்க. அதோட பொட்டன்ஷியல VAன்னு ஆரம்பிங்க. ரெசிஸ்டார் 1க்கு வாங்க. கரண்டோட டைரக்ஷன் பாருங்க. ஒரு வார்த்தையும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, உங்களோட டைரக்ஷன் பாருங்க. கரண்டோட டைரக்ஷனும் உங்களோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ். இது ஒரு ரூல். எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு யோசிக்காது. சேம் டைரக்ஷன், பொட்டன்ஷியல் டிராப், சோ மைனஸ். கத்துக்கிட்டியா? நம்மளோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ். அப்ப இங்க பொட்டன்ஷியல் எவ்வளோ? IR, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், V ஈக்குவல் டு IR. இப்ப நான் எழுத போறது எல்லாமே V தான் எழுத போறேன். டைரக்டா V எழுதுவேன், இல்லைன்னா IRன்னு எழுதுவேன். E1ம் V தான், E2ம் V தான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான், செல்லுல இருந்து வர்றது. அடுத்தது எல்லாரும் செல்ல பாருங்க. நான் 2 போட்டிருக்கேன், எங்க செல்ல பாருங்க. செல்லுல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது. காதுல வாங்கினியா? ரெசிஸ்டார்ல தான் கரண்டோட டைரக்ஷனை பார்க்கணும். செல்லுல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது. அப்போ எல்லாரும் செல்ல கவனி. செல்லுல நம்மளோட டைரக்ஷன் பிளஸ் டெர்மினல்ல புகுந்து மைனஸ் டெர்மினல்ல வெளியில வருது. ஒத்துக்கிறீங்களா? நான் உனக்கு புரியறதுக்காக நம்ம டைரக்ஷன்ல மேல செல்ல போட்டு காமிச்சிருக்கேன். அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை, உனக்கு புரியறதுக்காக. பிளஸ் டெர்மினல்ல உள்ள என்டர் ஆகுது, மைனஸ் டெர்மினல்ல வெளியில வருது. எங்க செல்லுல மைனஸ் வழியா வெளில வந்ததுனால மைனஸ் E1. அவ்வளவுதான். எல்லாரும் R2 கவனிங்க. R2ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால மைனஸ் IR2. சூப்பர் சார். அப்ப E2ஓட சைன் யாராவது சொல்ல முடியுமா? பிளஸ் E2வா மைனஸ் E2வா? மைனஸ் சார். பிளஸ் E2 நினைக்கிறேன் சார். பிளஸ் E2. சூப்பரா சொன்னேன். மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளியில வருது. நம்மளோட டைரக்ஷனை தான் பார்க்கணும். செல்லுல கரண்ட்டை பார்க்க கூடாது. செல்லுல கரண்ட்டை பார்க்க கூடாது. நம்ம மெஷர் பண்ற டைரக்ஷனை பார்க்கணும். நம்ம மைனஸ் வழியா உள்ள புகுந்து பிளஸ் வழியா வெளில வர்றதுனால கெயின் ஆகுது. சோ பிளஸ் E2. சரி, இந்த IR3யோட சைன் சொல்லுங்க. மைனஸ் IR3. மைனஸ். அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க. மைனஸ் IR3 ஈக்குவல் டு VB. அவ்வளவுதான் அந்த கொஸ்டின். இது ஒரு மேட்டர், அது சிம்பிள் கொஸ்டின். ஸோ என்ன சார் தேடி போயிட்டு இருக்கீங்க? VA மைனஸ் VB தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப இந்த VB இந்த பக்கம் வந்துடும், இங்க லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் ரைட்ல போயிடும். ஸோ பிளஸ் IR1 பிளஸ் E1 பிளஸ் IR2 மைனஸ் E2
பிளஸ் IR3 இவ்வளவுதான் ஆன்சர். இப்ப சமீபமா 2025ல கேட்ட கொஸ்டின். அதுல நம்பர் கொடுத்து கேட்டிருப்பாங்க. இப்பதான் நான் மெத்தட் ஆரம்பிச்சிருக்கேன். அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் இன் a closed loop is 0. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் முறைச்சு பாருங்க. VA ஒரு பொட்டன்ஷியல், VB ஒரு பொட்டன்ஷியல், IR1 ஒரு பொட்டன்ஷியல், E1 ஒரு பொட்டன்ஷியல், IR2, E2, IR எல்லாமே பொட்டன்ஷியல். இது எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டா ஈக்குவல் டு 0 தானே. அப்ப அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. ரைட்டா? ரைட். சார் நாங்க ஓரளவு கத்துக்கிட்டோம். எங்க திருப்திக்காக இன்னொரு சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கத்துப்போம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா எல்லாரும் இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டார். யார் சொல்றேன்னு ட்ரை பண்ணும். A B செல்லோடது E1 E2 E3 R1 R2 R3 கரண்டோட டைரக்ஷன். Find the potential difference between A and B கேட்கலாம், இல்ல B and A கேட்கலாம். சேம் டைரக்ஷனா இருந்தா தான் மைனஸ், ஆப்போசிட்னா பிளஸ். இப்போ இந்த क्वेश्चन நான் ஆப்போசிட் சொல்லி தரவா. Find the potential difference between B and A கேக்குறேன். அப்ப நீ என்ன பண்ணணும், உன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு B ல இருந்து கிளம்புங்க. முதல்ல Bக்கு VB சார் எல்லா செல்லுக்கும் எல்லா ரெசிஸ்டாருக்கும் கரண்ட்டை காமிச்சு கொடுத்துரு. முதல்ல கரண்டோட டைரக்ஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு இடம் தான் காமிச்சிருப்பாங்க, நீ தான் அந்த ஹோல் சர்க்யூட் போட்டுக்கலாம். நல்லா கத்துக்கோங்க. ரெசிஸ்டார்ல சேமா இருந்தா மைனஸ், ஆப்போசிட்ல இருந்தா பிளஸ். VB இந்த IR3 சொல்லுங்க யாராச்சும். பிளஸ் IR3 மைனஸ் IR3? பிளஸ் IR3. சூப்பரா சொன்னீங்க. எல்லாரும் E3 செல்ல பாருங்க. E3 செல்ல என்னோட டைரக்ஷன் மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளில வருது. அப்ப Plus E1 sir. பிளஸ் E3 E3 பாரு, நம்ம இங்க VB ல இருந்து தானே வந்துட்டு இருக்கோம். பிளஸ் E3 செல்லுல மட்டும் என் டைரக்ஷன் பிளாக் லைனை பாரு, பிளாக் லைனை பாரு, மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளில வருது. பிளஸ் E3. பதில் சொல்லுங்க பாரு. IR2 பதில் சொல்லுங்க. IR2 பிளஸ் IR2. சூப்பரா சொன்னீங்க பாரு. E2 பதில் சொல்லுங்க. Plus E2 பிளஸ் E2. சூப்பரா சொன்னீங்க. IR1 பதில் சொல்லுங்க. plus IR1. பிளஸ் IR1. E1 சொல்லுங்க. Plus E1. பிளஸ் E1 ஈக்குவல்ஸ் டு VA. லாஸ்டா இருக்கிறது ஈக்குவல் டு போட்டு தான் போடணும். அவங்க VB மைனஸ் VA கேட்கறாங்க சார். அப்படியே இதெல்லாம் அந்த பக்கம் போயிடும். மைனஸ் IR3 மைனஸ் E3 மைனஸ் IR2 மைனஸ் E2 மைனஸ் IR1 மைனஸ் E1. இதான் சம்மு. எங்க இருந்து கேட்கறாங்கன்னு பாருங்க. A to B கேட்டாங்கன்னா ஏல இருந்து உன் பைக் காமனா வெளிய எடுத்து ஆட் பண்ணிக்கலாமா சார்? சார் காமனா மைனஸ் வெளிய எடுத்து ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா சார்? இல்ல அது அப்புறமா, அதுக்கப்புறம் ஆன்சரை பொறுத்தது, ஆப்ஷனை பொறுத்தது. ரைட்டா? தேவைன்னா எல்லாத்தையும் மைனஸை வெளில எடுத்துட்டு வேணா வெளில டோட்டலா ஒரு மைனஸ் போட்டுக்கோ. அது எல்லாமே ஆப்ஷனை பொறுத்தது. ரைட். எல்லாம் நோட் எடுங்க. இப்போ நம்பரா தரேன். ரெசிஸ்டார் 10 ohm, 5 volt பேட்டரி, 20 ohm, 10 volt பேட்டரி, 30 ohm, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் A, போற கரண்ட் 1 ampere. Find the potential difference between A and B. A and B. உங்களுக்கான நேரம் ஒரு நிமிஷம். VA minus VB எனக்கு வேணும். யாரெல்லாம் கரெக்டா சொல்றேன்னு பாக்கிறேன். VA minus VB. சார் 55 வோல்ட்டா?
55. 55 வோல்ட்னு ஒரு பதில் வந்திருக்கு. ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. மத்தவங்க எஸ் சார் 55 volts. 55. வேற 55 volts. 55. ஓகே, செக் பண்ணிடுவோமா? கேர்ஃபுல்லா கவனி. ஸோ VA மைனஸ் VB கேட்டதுனால உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஏல இருந்து கிளம்பலாம், பில இருந்து கிளம்பலாம். பட் நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். கரண்ட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட டைரக்ஷன். மேல இருக்கக்கூடிய அந்த பிங்க் லைன் தான் என்னோட டைரக்ஷன். தெரியாத பசங்க கவனிங்க. தெரியலன்றது தப்பு இல்லை, கத்துக்கலன்றது தான் தப்பு. முதல்ல VA ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா சார், என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு. IR 1 × 10. 5 வோல்ட் பேட்டரியில நான் பிளஸ் வழியா புகுந்து மைனஸ் வழியா வெளியில வரேன். -5. 20 ஓம் ரெசிஸ்டார்ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு. -1 × 20 IR. 10 வோல்ட் பேட்டரியில நான் மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வரேன். +10. 30 ஓம் ரெசிஸ்டார்ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கிறதுனால 1 × 30 = VV. நீங்க கத்துக்கிறதுக்காக பொறுமையா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நீ ட்ரெயின்டுனா அப்படியே கண்ணால பார்த்து பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். VA -10 -5 -20 +10 -30 = VB. +10 -10 போய் சேர்ந்துருச்சு. -30 -20 -50 -55. ஸோ அதனால VA -55 = VB. என்னோட தேடல் VA - VBன்றதுனால +55 ஆன்சர். VB - VA வா இருந்தா -55 ஆன்சர். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இப்படிதான் அந்த சம் அப்ரோச் பண்ணணும். இன்னமும் நான் உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் நீங்க பதில் சொல்லி ஆகணும். ரெடியாரு? எல்லாருக்கும் 55 வந்துருச்சா? வந்ததுன்னா ஓகே. இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு செல்லு, இங்க ஒரு ரெசிஸ்டார். ஹோம்ஒர்க் செம்ம கரெக்டா சால்வ் பண்ணுங்க. இல்லைன்னா உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சின்ன குழந்தைங்க மாதிரி நடந்துக்கூடாது. A B கொண்டாட்டம்லாம் இருக்க வேண்டியதுதான். 2 ஆம்பியர் 4 ஆம்பியர், சரி 2 ஓம் 4 ஓம் 10 ஓம் 8 ஓம் 3 ஆம்பியர் 50 வோல்ட்டு 100 வோல்ட்டு 75 வோல்ட்டு. கரண்டோட டைரக்ஷன் 3 ஆம்பியர். ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் B and A. உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். ஃபாஸ்டா சால்வ் பண்ணு. சீக்கிரம். ஆன்சர் பா. சார் -229/3. -229/3 இப்படி இல்லாம வருது. செக் பண்ணுங்க இன்னொரு டைம். மற்றவங்க தெரியலன்னா பரவாயில்ல, கற்றுக்கலாம். ஆன்சர் 3. எவ்வளோ பா?
3 sir. 3யா வெறும் 3யா ஆமா sir. 3 ரைட் சரி பா டைம் அவுட் கவனிங்க எவ்வளவு சூப்பரான சம் ஏன் அவ்வளவு திணறீங்க விபி மைனஸ் விஏ கேக்குறல விபி மைனஸ் விஏ ஒரே நிமிஷம் பா எல்லாரும் அகைன் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ஒரே நிமிஷம் பா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல வந்துரு ட்ரை பண்ணு அகைன் ஒரு டைம் ட்ரை பண்ணு ரைட் சோ ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன்சர் பாருங்க சார் -83 ஒரு ஆன்சரா எடுத்துக்கோங்க சார். -83 ஒரு ஆன்சர் சரி பா செக் பண்ணிடலாமா ஓகே பா உங்க விபி சார் மைனஸ் -2 சரி பரவாயில்ல பா எது வந்தாலும் பரவாயில்ல ரைட் அப் செக் பண்ணுங்க பா அவங்க விபி மைனஸ் விஏ கேட்டிருக்காங்க அதுக்காக நாங்க விபில இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை விஏ மைனஸ் விபி கண்டுபிடிச்சிட்டு சைன் மாத்தி போட்டா அதான் விபி மைனஸ் விஏ எப்படி எழுதணும் முதல்ல விஏ கீழே பாருங்க எல்லாரும் விஏ என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு 3 2s are 6 -6 50 +50 இங்க ஒரு 3 ஆம்பியர் இருக்கு 3 4s are 12 -12 ஏன் மைனஸ் உனக்கு தெரியும் சேம் டைரக்ஷன் 100 பிளஸ் ஒரு 100 10 3 ஆம்பியர் கதை மட்டும் 30 சார் விபி தான் சார் கேட்கலாம் ஒரே நிமிஷம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் உங்களோட டவுட்ஸ்லாம் என்கிட்ட கேளுங்க 33 into 10 minus 30 75 minus 75 8 3 8s are 24 minus 24 equal to VB இது வரைக்கும் சரியா பாருங்க கமெண்ட் சரியா இது வரைக்கும் கடை போட்டுருங்க சார் அவங்க விபி மைனஸ் விஏ கேட்டிருக்காங்க அதுதான்மா புரியுது VB minus VA கேட்டிருக்காங்க VA minus VB கண்டுபிடிச்சிட்டு அப்படியே மாத்திக்கலாம்னு சொல்றேன் இங்க பாருங்க எல்லாரும் இத முதல்ல சால்வ் பண்ணுங்க எல்லாம் பிளஸ் ஆட் பண்ணுங்க 50 100 150 சோ பிளஸ்ல ஒரு 150 மைனஸ்ல 6 12 18 48 சோ 48 ஒரு 75 ஒரு 24 5 4 9 8 17 7 மீதி 1 4 1 5 7 12 2 14 அப்ப 150ல 147 போயிடுச்சு 150 பிளஸ்ல இருக்கு VA plus 150 minus 147 equal to VB அப்ப VA plus 3 equal to VB அவங்க VB minus VA கேட்டதுனால ஆன்சர் plus 3 VA minus VB கேட்டிருந்தாங்கன்னா minus 3 நான் 3 சொன்ன ஆட்கள் கத்துக்கிட்டீங்களா புரிஞ்சுச்சா செக் பண்ணுங்க பை யாராவது உங்க ஆன்சர்ல அப்போஸ் இருக்கா கத்துக்கிட்டியா ஓகே சரி இந்த ஒரு சம் ட்ரை பண்ணு ஒரே ஒரு சம் அவ்வளவுதான் இப்போ நான் கிளாஸ் முடிஞ்சதும் 2 கொஷின் வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றேன் அந்த 2 கொஷினை சால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் அடுத்த உன்னோட வேலையை 5 ஆம்பியர் 15 வோல்ட் 5 ஓம் 7 ஓம் 30 வோல்ட் 45 வோல்ட் 8 ஓம் 3 ஓம் ஆன்சர் 5 ஆம்பியர் உங்கள்கிட்ட டைரக்டா கேட்டுக்கிறேன் எனக்கு A மைனஸ் பியும் வேணும் B மைனஸ் ஏவும் வேணும் ட்ரை பண்ணு உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம்
Sir, 200. Sir, Sir, 205 volt. ஆன்சர் பா 205 volt, sir. செக் பண்ணிருமா? sir, 205. கவனிக்கலாம். VA சார் 205 சார். சரிம்மா செக் பண்ணிடுவோம். -25 -15 -35 -30 -40 -45 -15 equal to VB. VA 25 40 75 105 145 190 190 90 205. சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாரும்.